காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து சூப்பரா சமைச்சு முடிச்சிடுறாங்க. எல்லாரும் வாங்க டைனிங் டேபிளுக்கு அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாருமே வராங்க. விஜயும் வந்துடுறாரு. அடுத்து வந்து எல்லாருக்குமே வந்து பரிமாறுறாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கிரில் சிக்கன் சமைச்சிருக்கேன். சூப்பும் சமைச்சிருக்கேன். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லையே நல்லா தான் சமைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. நான் சொன்னேன்ல நான் நல்லா சமைப்பேன்னு அப்படி சொன்னேன். எல்லார்கிட்டயுமே கேட்குறாங்க. காவேரி அசத்திட்டேம்மா சூப்பரா பண்ணியிருக்கம்மா எல்லாமே. எப்படிம்மா இவ்வளோ நல்லா பண்ண? எனக்கு கூடவே இந்த பண்ண முடியல. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து பரவால்ல, பரவால்ல நல்லா தான் சமைச்சிருக்கா. ஆனா இன்னும் நல்லா சமைக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனே வந்து காவேரியை குறை சொல்லாத. அவ இந்த அளவு சமைச்சிருக்கால அப்படின்னோனே, பரவால்ல, பரவால்ல நான் பாட்டி மட்டும் என்ன குறை சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்றாரு. எல்லாருமே சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து சரி காவேரி என்ன பண்றாங்க? நேரா போயிட்டு தனியா இருக்க விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி இருந்தது இன்னைக்கு சாப்பாடு? கிரில் சிக்கன் நல்லா இருந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து சொல்லுங்கங்க எப்படி இருந்தது சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வளைச்சு வளைச்சு பேசுகிறாங்க. உடனே வந்து நீ என்ன பண்ணுற நல்லா தெரியும். அந்த வெண்ணிலா மாதிரி பண்ணிகிட்ருக்க அவ்வளோதானே. ஏன் இப்படிலாம் பண்ணுற காவேரி அப்படின்ட்டாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி? நம்மளுக்கு வேறு 2 குழந்தைங்க பிறப்போகுது. அந்த குழந்தைங்களும் என்ன மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்னையே சமாளிக்க முடியலன்றீங்களே அப்படி சொல்கிறாங்க. ஐயோ இவ டார்ச்சர் தாங்க முடியலையே அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜய் ஓடுறதை பார்த்துட்டு விஜய் என்ன பண்ணுறாரு ரூமுக்கு வந்துட்டு வந்து அப்படியே கோவப்பட்ட மாதிரி வந்துட்டு உள்ளே வந்து காவேரியை நினச்சி அப்படியே சிரிக்கிறாரு, ரசிக்கிறாரு. காவேரி பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய்க்கு. உடனே நினச்சி நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கே காவேரி வந்து நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாருனா ராகினிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ராகினி வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஃபோனை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் வந்து அஜய் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அப்பா வந்து என்னாச்சுப்பா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க சாப்பிடுன்றாங்க. எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அஜய் வந்து கோச்சின் போயிட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு உட்காராரு. அவங்க அப்பா வந்து கேட்குறாரு என்னாச்சு அஜய் எதனால் ராகினி ஏதாவது சொன்னாலா ரிஜெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவள் ஏற்றுக்குனா தானே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வேறு என்ன தானே நடந்தது? நான் சொன்னேன் கையை பிடிச்சி சொன்னேன்ப்பா அதுக்கு அமைதியாக இருந்தா கிஃப்ட்டு கொடுக்கலான்னு போனேன். கரெக்டாக அந்த கிஃப்ட்டையும் வாங்கலை. அவள் பாட்டுன்னு வந்து எழுந்து போயிட்டே இருந்தாப்பா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே டேய் இப்படிலாம் பண்ணாத நான் ஆல்ரெடி சொன்னல ரொம்ப அவசரப்படாதன்னு சொன்னேன் கேட்குறியா? இப்போ பார்த்தியா அந்த பொண்ணு உன்னை பற்றி என்ன நினச்சாலோ முதல்ல வந்து இவ்வளோ அவசரம் கூடவே கூடாதுடா அதுக்கு தான் நான் சொன்னேன்டா. இல்லைப்பா எனக்கு ஒன்றும் புரியல அவள் என்னை வேணான்னு சொல்லிட்டு வாளா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது கவலைப்படாத. இந்த அப்பா எதுக்கு இருக்கேன் தான் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றாமல் நான் விடமாட்டேன்டா அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து நிஜமாகவே ராகினிக்கு இருக்க கல்யாணம் ஆகும்ப்பா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். இந்த அப்பங்காரன் இருக்கான்ல நீ கவலைப்படாதடா உனக்கும் ராகினி தானே கல்யாணம் அப்படி சொல்கிறாரு. நிஜமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ராகினி வந்து செமையாக டென்ஷனாக இருக்காங்க. அஜய் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணது ராகினிக்கு பிடிக்கல. இவன் வந்து எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறானா? கொஞ்சம் சிரித்து பேசினா போதுமே உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவானுங்களே. இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இவனை வேணாம்னு சொன்னாலும் வந்து அங்கே நடக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒத்துக்கினாலும் செம்ம டென்ஷனாக இருக்குது. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி. உடனே வந்து அஜய் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவன் கால் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த அஜய் சொன்ன பார்த்தா காவேரி விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எதுக்காக வந்து நிவின் அப்படி சொல்லணும்? நிவின் வந்து இந்த விஷயத்துலலாம் போய் சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது? இந்த விஷயத்தை யார்கிட்ட பற்றி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பா கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். அப்பா தான் நல்லா ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க. பசுபதி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ராகினி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அஜய் சொன்னது அதே மாதிரி நிவின் சொன்னது எல்லாத்தையும் நான் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு.